ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தனுஷ் டைரக்ஷன்ல மூணாவதா வெளிவந்திருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துல வந்து பவிஷ் நாராயணன், அனிகா, சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நிறையன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக்கேஜோட வெளியே வந்திருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்துல வந்து ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ வந்து பவிஷ் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறாரு. பொண்ணு பார்க்க போற இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு ஓகே ஆயிருது, இவருக்கும் ஓகே ஆயிருது. சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸோடைய மேரேஜ் இன்விடேஷன். அந்த மேரேஜுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு நீ போயிட்டு வா, உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும், அதை பாத்துட்டு வான்னு சொல்லி போக சொல்றாங்க. போக சொல்லும்போது இவர் வந்து கிளம்பி உடனே அந்த மேரேஜுக்கு போறாரு. மேரேஜுக்கு போகும்போது அங்க போய் ஒரு அலப்பறைய பண்றாரு. அந்த பெண்ணு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி துருவி கேட்கும் போதுதான் எக்ஸல வர இவர் வந்து ஒரு ஷெஃபா இருக்காரு. அப்போ வந்து அந்த பொண்ணோட ஒரு நட்பு கிடைக்குது. அது உடனே காதலா மாறுது. அந்த காதலுக்கு வந்து அப்பா வந்து குறுக்க வராரு. ஏன்னா அவர் வந்து பெரிய மல்டி மில்லியனர், இவர் வந்து மிடில் கிளாஸ் பையன். அதனால அவர் குறுக்க வராரு. அந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட அந்த பையனோட ஒரு கொஞ்ச நாள் பழகி பாருங்க, ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலாம் வேணாம்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அதுக்கு இடையில அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே எனக்கு அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விலக்கிட்டு இவர் வந்து அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெக்ஸ் ஆகி அப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அந்த கல்யாணத்துக்கு தான் நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போறாரு. போகும்போது அங்க போய் அந்த பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணி வச்சாரா, அந்த பொண்ணு என்ன மீட் பண்ணி மீண்டும் இவரோட கூட்டிட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட காமெடி கலந்த, ஒரு காதல் கலந்த, ஒரு ஜாலியான, ஒரு ரொமான்டிக்கான, ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் வந்து தனுஷ் சார் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டே இருந்த படத்தை நீங்க ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. இது யூஸ்வலா ஒரு சாதாரணமான ஒரு லவ் ஸ்டோரி தான். இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போவாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து சாதாரணமா ஒரு கதை தான், லவ் ஸ்டோரி. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க, அவ்வளவுதான். ட்ரெய்லர்லயே சொல்லியிருப்பாங்க. அது போலதான் இந்த படம் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஜாலியான ஒரு கதை எப்படி நம்ம பார்க்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அது போலதான் இந்த படத்துல எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட லேக் அடிக்கலைங்கிறத விட இந்த படத்துல இந்த சீன் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அந்த சீனை கூட ஜாலியா இயக்கிறதுல தனுஷ் வந்து ஒரு கில்லாடி. அவர் வந்து அவரோட படங்களை நீங்க பாத்துருக்கலாம். பாப்பாண்டி ஆகட்டும், ராயன் ஆகட்டும். ராயன்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சது. பாப்பாண்டி வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு காதல் கலந்த ஒரு படம். அதே போலதான் அதை விட இது ஒரு டிஃபரெண்டா காமிக்கிறதுக்காக படம் ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷனோட மியூசிக் வந்து இந்த படத்துல அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு. அது குறிப்பா சொல்ல போனா தனுஷ் பாடுற பாட்டு, அந்த ஓப்பனிங் சாங்கு, இன்னும் ஒரு சாங் கிளைமேக்ஸ்ல வேற லெவல் சாங். இந்த மாதிரி சாங் எல்லாம் உண்மையிலே நீங்க மீண்டும் மீண்டும் கேட்க தோணும். மியூசிக் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா நம்ம சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதிகமா செலவு பண்ணி கூட எடுத்திருக்காங்க நம்ம சொல்லுவோம். கிளைமேக்ஸ் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒருபட்ட செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. ஏன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய கிராண்டா நடக்கிற கல்யாணம் மாதிரி காட்டணுங்கிறதுக்காக. அப்புறம் பஃப் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன்கள் வந்து இந்த படத்துல வந்து நம்ம பார்த்து ரசிக்கும்படியே கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் லென்த்தா இருந்த மாதிரி இருந்துச்சு படம். கொஞ்சம் கிரிப்ஸா கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் சீன்கள் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஆனா இருந்தாலும் உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு படம் பார்த்த ஃபீலிங்கே இருக்காது. ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தில் 2K லவ் எப்படி இருக்குமோ அது 2K பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எதிர்க்காரு தனுஷ். உண்மையிலே இந்த படத்தை வந்து நீங்க பார்த்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக உண்டான எல்லா ஒர்த்தும் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பவிஷ் வந்து உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. முதல் படம் மாதிரி தெரியல. அவரோட ஆக்டிங் வந்து தனுஷ் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி தனுஷ் வந்து நம்ம பார்த்த மாதிரி குட்டி படத்துல பார்த்த மாதிரி தனுஷ் அந்த மாதிரி உண்மையிலே இருக்கு. வாய்ஸ் கூட தேவதை கண்ணின் படத்துல வர அந்த வாய்ஸ் மாதிரி தனுஷ் பேசின வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சப்போஸ் சில நேரங்களில் நான் அவருதான் டப்பிங் பண்ணிருக்காரோ அப்படின்னு கூட யோசிக்க தோணுது இல்ல. உண்மையிலே படம் நல்லா இருக்கு. இந்த படத்தை போய் கண்டிப்பா நீங்க ஒரு டைம் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.